உங்களுடைய பேர் என்னங்க மேம்? எந்த ஊரு? என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கீங்க? என் பேரு தேவகி. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நான் என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன்னா, தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுங்க. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். எப்போ இன்ஜினியரிங் முடிச்சிங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சிங்க மேம்? நான் ஆக்சுவலா வந்து நான் 2014லயே கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. இன் மீன் வெயில்ஸ் வந்து நான் இந்த மாரி பிரமிடு, ஆன்லைன் கோச்சிங் கிளாஸு, அப்புறம் நெறைய நெட் ரிசோர்ஸஸ் அந்த மாரி எடுத்து ஃப்ரீ டைம்ல படிப்பேன். ஏன்னா எனக்கு வந்து காலேஜ் டைம் அப்பார்ட் ஃப்ரம் காலேஜ் டைம் தவிர பஸ்ஸில போம்போது, வரும்போது, ஸோ அந்த மாரியான டைம்லலாம் வந்து நான் இத ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம்னு ஆர்வம் வந்ததுங்க? எனக்கு வந்து 2016, 17க்கு மேல தான் இந்த ஆர்வமே வந்துச்சு. எம்இ முடிச்ச பிறகு வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரொஃபஸரா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ இன் பிட்வீன் இந்த டைம்ல தான் வந்து கோச்சிங் கிளாஸ் போகணும். அந்த மாரி வசதி இல்லாதனால, சரி இந்த இப்படி மீன் வெயில்ல படிச்சு நம்ம பாஸ் ஆகலாம் அப்படின்னு. இது உங்களுடைய எத்தனாவது முயற்சி மேம்? சரி இது எனக்கு 3rd டைம் சார். 3rd டைம்ங்க. முதல் 2 முயற்சியில என்ன தவறு நடந்ததா நினைக்கிறீங்க? அந்த 2, 3 டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்டர்லயே பாஸ் ஆயிட்டு இருந்ததுங்க. அந்த பார்டர்லயே பாஸ் ஆயிட்டு, நம்ம உள்ள போயிட்டு வெளிய வர்றது கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஸோ இந்த பார்டர விட்டு நம்ம இன்னும் உள்ள போகணுக்காக வந்து நெறைய கோ த்ரூ பண்ணி, ஒரு சாலிடா உட்காந்து படிக்கிறதுனால வந்து, நம்ம ஈஸியா வந்து நம்மளோட கோல அச்சீவ் பண்ணலாம். இப்போ நீங்க எப்படி செல்ஃபா படிச்சீங்களா? அகாடமி போனீங்களா மேம்? நான் வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல கொஞ்சம் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுவேங்க. ஸோ அதுபோல வந்து ஹார்ட் ஸ்டடி மெட்டீரியல் வச்சு நானா தான் ரெஃபர் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்லைன்ல போய் படிக்கிறதுக்கும் கஷ்டம். ஓகே. ஸோ பே பண்ணணும் அதிகமா. இந்த மாரியான நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாரி நாமளே வந்து மெட்டீரியல சர்ச் பண்ணி, அந்த மாரி படிக்கும்போது வந்து நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாவும் இருக்கும். அதுபோல ஃபேமிலிக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகே. இப்ப திருமணம் ஆயிட்ட பிறகு எப்படி நேரத்த உருவாக்கிட்டீங்க? குழந்தைங்க பார்க்க வேண்டியது இருக்கும், வீட்ட பார்க்கணும், வீட்டு வேலைகள்லாம் இருக்கும். எப்படி நேரத்த உருவாக்கி படிச்சீங்க? ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் நம்மளுடைய ஃபேமிலி ஒர்க்ஸ் அந்த மாரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஒரு 10க்கு மேல படிக்கிறது. இல்ல இயர்லி மார்னிங் வந்து ஒரு 4 to 6 அந்த மாரி படிக்கிறது. ஸோ அந்த மாரி நம்மளுக்குன்னு நம்ம ஸ்டடி நம்ம வாழ்க்கை உயர்த்தணும் அப்படின்னா, அதுக்காக ஒரு சாலிடான டைம் வந்து நம்ம ஒதுக்கிட்டா இருந்தா தான் நல்லா தான் இருக்கும். குடும்பத்துலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா? கணவர் சப்போர்ட் பண்ணாங்களா? ஆ என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்ட், அப்புறம் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப எப்பயாச்சும் இத விட்டுட்டு போயிடலாம், நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் வேலையே பார்க்கலாம் அப்படிலாம் தோணி விட்டுட்டு போலாம்னு நினைச்சிருக்கீங்களா? சில மோஸ்ட் ஆஃப் த டைம்ல வந்து நம்மளுக்கு தோணும். ஏன்னா ஒர்க் ப்ரெஷரு அந்த மாரியான டைம்ல வந்து என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும். ஸோ இதுலேருந்து நம்ம வெளிய வரணும் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரே ஒரு வழி. ஸோ நம்ம அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டா நம்ம படிக்கும்போது கண்டிப்பா வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஓகே. இப்ப நெறைய திருமணமான பெண்கள் படிக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? இந்த மாரி நேரத்த உருவாக்கிங்க அப்படின்னா? அதுதாங்க. நம்ம நம்ம ஃபேமிலி மட்டும் நம்ம வந்து குறிக்கோளா வச்சுக்கணும். நம்ம குழந்தைகள நம்ம எப்படி படிக்க வைக்கணும், என்ன அப்படின்னு நம்ம நம்ம சாலிடா முடிவெடுத்தா, ஸோ நம்ம எந்த ஹையஸ்ட் ஹைட்டுக்கு கூட போலாங்க. ஸோ அதுக்காக அந்த ஃபேமிலிக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்துருச்சுங்கன்னா, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, நீங்க வந்து அந்த அளவுக்கு முன்னேறி வரலாங்க சார். இப்ப நீங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசரா ஒர்க் பண்ணியிருக்கிறதால, டெக்னிக்கல் பேப்பர் உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியா இருந்ததுங்களா? எப்படி இருந்தது? எப்படி டெக்னிக்கல் ஈஸியா இருந்தாலும், இன்டெப்த் வந்து நம்ம படிக்கணும். நம்ம ஆக்சுவலா டீச் பண்ணும்போது வந்து, ஒரு குறிப்பிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்திருப்போம். பட் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது, இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த மாரி அதுக்கேத்த மாரி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஓகே. இப்ப என்னென்ன முக்கியத்துவம் குடுத்து நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும் டெக்னிக்கல் பேப்பர்ல? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டினு, ஸோ அந்த மாரியான அதே மீன்வைல் வந்து நீங்க நெறைய ஆன்லைன் சோர்ஸ் எடுத்து, அதுக்கு நீங்களே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ப வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதையே வந்து நீங்க வந்து கரெக்ட் பண்ணி ரீவேல்யூட் பண்ணி பார்க்கலாம். நெறையா இப்போ ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஆன்லைன்லேயே வந்து நம்ம எம்சிக்யூ வந்து சால்வ் பண்ற மாரியெல்லாம் இருக்குங்க. ஸோ அதையெல்லாம் வந்து நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட்டா இருக்கும். நீங்க எக்ஸாமும் கொஞ்சம் ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு உங்களோட ஃபைனல் மெசேஜ் சொல்லுங்க. கான்ஃபிடென்ட்டா படிங்க. ஸோ கண்டிப்பா வந்து காலம் வந்து ஒரு நாள் மாறுங்க.